சூப்பர். என்ன வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையே. என்ன தேடி வந்த அஞ்சல. என்ன அந்த கிழவி காஞ்ச துணியெல்லாம் எடுக்காம போட்டிருக்கா? ரெடி. ஏய் வண்ணதான். என்ன என்ன மீசை அது? ரெண்டு பக்கமும் வளைச்சு விட்டுக்கிட்டு ஐயனார் மாதிரி. அக்கா ஒரு கொட்டாவது கண்டினியூ. முரட்டு தானே இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கா உனக்கு? அடிக்கிறதும் உதைக்கிறதும் வீரமா? உன்னை பார்த்து 4 பேர் பயப்படுறது பெருமையா இல்ல மரியாதையா கும்பிடுறது பெருமையா? அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனைதான் திட்டுறான்னு புரியுது அவனுக்கு? புரியுது, ஆனா புரியல. அறியாத வயசு புரியாத மனசு. என்னப்பா வெற்றி, துணியெல்லாம் இஸ்திரி போடணுமா? குடுப்பா போட்டு வந்துறேன். ஏய், இந்த ஜாடையா பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதா இருந்தாலும் தைரியமா மூஞ்சிக்கு நேரா பேசணும். என்னாச்சு உனக்கு? ஏப்பா நான் உன் மூஞ்சிக்கு நேரா தானப்பா பேசுனேன். ஏய், இந்த திட்டவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எங்கப்பா திட்டுனேன்? துணியை இஸ்திரி போட்டு வரட்டுமா தானே கேட்டேன். என்ன குத்தி காட்டுறீங்களோ? ஏப்பா உன்னைய குத்தி விட்டு ஓன்ட்டே உன் அண்ணன்ட்டே எப்படிப்பா தப்பிப்பே? இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ண அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துருவேன். என்னப்பா ஓன் டேஸ்ட் இப்படி போய்கிட்டு இருக்கு? ஐய ஓ, கதை அங்கிட்டு இங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன் லுக்கு எனக்கு, மேட்ரு அதுக்கா? நடத்து ராஜா நடத்து. ஐயோ நான் இந்த ஆட்டத்துக்கு வரேன்ப்பா. இல்லப்பா, அந்த மில்லு நல்லா தானே ஓடிட்டு இருக்கா. நாளைக்கு அதை டீசல் விடணும். அதே அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருப்பாரு, அவசரமா காசு கீசு தேவைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நமக்கு முக்கியமா? இப்போ உனக்கு மில்லு வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன பேசாம வாங்க. கையில கமிஷன் வாங்குறதுக்குள்ள என்ன பிரச்சனையா? வாங்க வாங்க. சரியான ஆளியா? தம்பி நெல்லு, மில்லு வாக்க போறேன்னு பொண்ணு வாக்க கூட்டி வந்திருக்கேன். ஒரு டைப்பான ஆளு, ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். நேரா விஷயத்துக்கு வரேன். நல்லா ஓடும்ல? போடுமாவா? என்னையா சொல்றாரு? மொடமானு செக் பண்றாரு. அப்படியா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா ஆடும் பாடும், சமயத்துல குதிக்க கூட செய்யும். ஆஹா, மூணே வார்த்தையை சேர்த்து உழப்பிட்டானே. அது ஒண்ணு இல்லண்ணே, டக்கு டக்குன்னு பெல்ட் ஆடும்ல, லொட லொடன்னு சத்தமா மிஷின் பாடும்ல, சமயத்துல டபக்கு டபக்கு குதிக்கும்ல, அதை சொல்றாரு. எல்லாம் கண்டிஷன்ல இருக்குல்ல, ஒரு குறையும் இல்ல, நல்ல அம்சமா லட்சணமா இருக்கும். அப்ப என்ன ரேட்டுன்னு கேளு. ரேட்டா? ரச்சனை வரதட்சணை. தம்பி அத பத்தி இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். ஆமாமா, முதல்ல பாத்துடலாமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு. அதாவது குத்து விளக்கு மாதிரி கழுவி தொடச்சு பொட்டி சந்தனம்லாம் வச்சு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறாரு. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்க கையில பிடிச்சு கொடுத்துறேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கண் கலங்காம? ஓ, மில்ல பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கீங்களா? மில்ல வளர்க்கறதா? நீங்க என் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். அடியே தரகரே, எல்லாம் ஓ வேலையா? நைட்டு சரக்க போட்டு உனக்கு அடிச்சத பாரு. பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு வந்து பார்க்க மாட்டேன். பாருங்க, பாருங்க. சிலம்பம் போட்டியப்பயே நீ சைட் அடிச்சு எங்களுக்கு தெரியும். மரியாதையா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. முடியாது. அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும். தனியாவா? வேண்டாங்க. நீங்க என்னங்க, அவர் என்னமோ பொண்ணை தனியா கூட்டு போய் வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பதறீங்க. நீங்க பேசுங்க தம்பி. என்ன பத்தி என்ன நினைக்கிற? பாக்கிறதுக்கு என்னவோ ஜிவாஜி மாதிரி ஸ்டைலா தான் இருக்கீங்க. நான் பார்க்கதான் அப்படி. ரொம்ப மோசமானவன், முரடன், பொல்லாதவன். டெய்லி 5 பாக்கெட் தம் அடிப்பேன். திடீர்னு தாறுமாறா கோவம் வரும். கண்மூடித்தனமா சரக்கு அடிப்பேன். சரக்கு அடிச்சா ஜாலி கேட்கும். ஜாலினா எப்படி தெரியுமா? அப்படி இப்படி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க லாயக்கு இல்லாதவன். நீ வேற யாராவது நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப நீ என்ன பண்ற? வெளியே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ற. என் தம்பி பேசிட்டீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு, அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுமா லட்சுமி, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? தைரியமா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? இந்த பாருங்கய்யா, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல. உங்க மில்ல லீஸ்ல விடுங்கன்னு கேள்விப்பட்ட, அதை பார்க்க வந்தேன். உங்க பொண்ணை பார்க்க வரல. அப்படி சொல்லாதீங்க தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தரகரு. ஒண்ணு நான் கடிச்சு ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் உன்னைத்தானே தொட சொன்னேன். நான் ஏதாவது உன்னை தொட்டு நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? டேய், நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணு அப்பப்ப என்ன லுக்கு விடுறா, ஆனா பேச முடியலையே. மோதிரம்
அட வைக்கணுமா? ஏப்பா ஓயாம வட்டி கடைக்கு போயிட்டு வந்த மோதிரம் இப்போ உன் வாழ்க்கைக்கு உதவ போகுது. எப்படி? என்னன்னா அந்த சின்ன பிள்ளைய ஓஆளுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வருது. அது வார டயத்துல இந்த மோதிரத்தை கொண்டு போய் அதுக்கு முன்னுக்கு போட்டுற. அந்த புள்ள வரும்போது எடுக்கணும். இது உங்க வீட்டு மோதிரமானு நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லு. அப்ப பார்த்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இப்படி தாங்க அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன், அடுத்த முருளுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கோட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா. மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க, புரியல. எங்க இது உங்க மோதிரமா? இல்லைன்னு சொல்ல போற. நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற. அந்த புள்ளைய இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைனாலும் நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா? ஐயோ மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானேத்து தொலைஞ்சு போச்சு. முந்தானத்து தொலைஞ்சு போச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. உங்க மோதிரம் இருப்பா இருப்பா. இல்ல கருப்பு, இது அவங்க வீட்டு மோதிரமா? என்னது? ஏய் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏப்பம் வருதா? கோபம் இல்ல. நீ பாக்கணும்னு ஐடியா கேட்டேன். என் மோதிரத்தை கொடுத்து விட்டா பந்தாவா இருக்கும்னு கொடுத்து விட்டு கடைசியில அது இப்படி ஆயி போச்சு. ஐடியா கொடுத்துட்டு அம்புட்டியும் ஓபன் பண்ணிட்டானே. ஏ பாப்பா, என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போ. டேய் விடுறா விடுறா, ஏதோ குழந்தை விளையாடுது, விளையாண்டு போட்டேன். விளையாண்டு போட்டுமா? நோ டிசி சார், நீங்க போட்டிருக்கிற பிளான் ரொம்ப தப்பானது. என்ன பொறுத்த வரைக்கும் எசக்கி சாவணும், அப்பதான் அந்த ஊர் நல்லா இருக்கும். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த விஷ பரீட்சை வேண்டாம். அவன் விரலாலே அவன் கண்ணை குத்துறோன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். எசக்கி தன் குருவா மதிக்கிற வேட்டு முத்தியாவுக்கு நாளைக்கு நினைவு நாள். காணாத்தூள் இருக்க சமாதிக்கு அவன் தனியா தான் வருவான். வரவன் போனாமா தான் போவான். இது லைசன்ஸ் இல்ல துப்பாக்கி. எஸ்கே கொண்டுடு. உண்மையில் இருக்கிற சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுறேன். உன்னை டிஎஸ்பியை ப்ரமோட் பண்றேன். எனக்கு ப்ரமோஷன் தான் முக்கியம். டேய் சாரி எஸ்கே. டேய் பாண்டிதுரை, பாண்டித்துரை கங்க்ராட்ஸ். இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் எதிர்கோஷ்டி வந்து இசக்கிய போட்டு தள்ளிடுச்சுன்னு எஃப்ஐஆர்ல எழுதணும். அந்த எதிர்கோஷ்டியை வலைவீசி தேடிட்டு இருக்கோன்னு பிரஸ் மீட்ல பில்டப்பா சொல்லணும். ஏன் இந்த வலைவீசி வீசி பழசாகல உங்களுக்கு? இவனுக்கு ப்ரமோஷன் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். பாக்குறியா? டேய் போடுறா இவனை. இதுக்கு பேர் தான் விசுவாசம்டா. ஆனா எனக்கு அந்த விசுவாசம் இல்லையே. சொல்ல போன்றா, அண்ணன் கூப்பிடுறாரு. ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேரும் மண்டையை போட்டாங்க. யாருன்னு? அதான் அந்த டிசி மகேந்திரனும் நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டிதுரையும். நீ என்ன பண்ற? ஒரு 1/2 மணி நேரத்துல போய் சரண்டர் ஆயிடுவேன். உன் குடும்பத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன். 6 மாசத்துல உன்னை வெளியே எடுத்துடுறேன். என்ன?